ஆங்க உள்ளாக்கி வர வர ரொம்ப அதிகமாக இதாகிடுச்சு. செல்லெல்லாம் தூக்கிட்டு போய் போட்ட இடத்துல போட்டுறாங்க. செல்லே தேவைப்படலாங்க வந்ததுலேருந்து. எது இல்லையோ அதோட அருமை தான் எல்லாருக்கும் தெரியுங்கிறது கரெக்டாக இருக்குது. காலையில் எல்லாம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டுருக்கோங்க. நேற்று சிவாவுக்கு இதாகிட்டு இந்த பூச்சி கட்டின்னு சொல்லி ஊசி போட்டு வந்தோம்ல. அப்புறம் மாமியாரும் கேட்டாங்க, அவங்களுக்கு இந்த வெர்டிகோ பிரச்சனை எல்லாத்தையும் கேட்டாங்க. சரி வாங்க நாளைக்கு பார்த்துட்டு என்னன்னு சொல்லி தரணும். அவங்களாம் நடந்து போகிறாங்களா, ஏன்னா 3 பேர் போகிறோம், பக்கத்து வீட்டாத்தே வராங்களா, அதனால இவங்க நடந்து போங்க, பாட்டி கொண்டு வந்து கூப்பிட்டு வரேன்ட்டு நான் பின்னாடி போகிறேன் வண்டியில். நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க என் ஹஸ்பண்டு. இங்கே ஏதோ பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் பிஹெச் இருக்கா, அங்கே போய் அவங்க உடம்பெல்லாம் காமிச்சிட்டு வரலாம். என்னன்னா நேற்று சிவா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம்ல, அப்போ என் மாமியார் கேட்டு வராங்க, இங்கே வந்தால் நீங்கள் ஸ்கேன் எல்லாம் எழுதி கொடுப்பீங்களா, உடனே பண்ணிக்கலாமா, நர்ஸிட்ட விசாரிச்சுட்டு போனாங்களா. சரி 2 பேரையும் கூப்பிட்டு போகலான்னு நான் கூப்பிட்டு போகிறேன். எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அம்மா வர சொல்லிட்டு போனால் அவங்க இன்னும் வரவே இல்லைங்க. அவங்களால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் புளியாங்கொட்டை எங்கள் அம்மா புளி எடுத்து வச்சிருக்காங்களாம். அதெல்லாம் கொண்டு கொஞ்சம் வித்துட்டு நீ சந்தையில் ஏதாவது காய் வேணும் கொடுத்துட்டு போப்பா, நீ ஊருக்கு போவோம். அதான் இவ்வளோ சந்தைக்கு சாயங்காலம் போகணுன்றா. நான் வேற இன்னைக்கு போகலான்ட்டு ஒரு இடத்த பாரு. புளி இது மாமியார் உரிச்சு வச்சிருக்காங்க. இதில் எப்படியும் ஒரு 6-7 கிலோ இருக்கும். இன்னும் வீட்லேயும் கொஞ்சம் இருக்குது. யாருக்காவது வேணும்னா கேட்டுட்டு போய் கொடுக்கணுங்க. கொடுத்தா அவங்களுக்கு ஏதாவது செலவுக்கு ஆகும். கிலோ ஒரு 90 ரூபா 80 ரூபாய் போட்டு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அதிகமாக 100 ரூபாய்க்கு மேலே விற்கிறாங்க. அதனால நம்ம கம்மி ரேட்டு போட்டு கொடுத்துடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இல்லை, நம்ம கிட்ட நிறைய இருக்கு. கஷ்டப்பட்டு உரிச்சு பண்ணாங்க வயசானவங்கல்ல. சரி விடு. அதனால விக்கணும். இங்க கேட்டாங்களாங்க, இங்க வேணான்ட்டாங்களா, அதனால எங்க ஊர் சைடு யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு. எங்க பாத்தீங்களா இவங்க 2 பேரையும் கடிச்சிக்கிறாங்க. சிவா இப்பதாங்க நார்மலா இருக்கான். நேற்றுலாம் ஊசி போட்டு வந்து எனக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியாவே தான் இருந்தது. என்னடா டயர்டா படுத்துருக்கானே, நானே எந்திரா விளையாடுறான்னு சொல்லி பார்த்தா கேட்கவே இல்லை. இந்த ஊசி போட்ட மயக்கம் வேற போடாது. நான் தான் சொன்னேன், அந்த மூச்சு முட்டுன்னு சொன்னா பார்த்தீங்களா, அது நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது காதில் வாங்கிட்டான். குழந்தைங்க எல்லாம் அப்படி தான் மோஸ்ட்லி இப்படி பிடிச்சிப்பாங்க. நான் அவன் ஃபேஸு அவன் எப்படி இருக்காங்கிறத வச்சு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடுவான் என்ன பண்ணுறான் அப்படின்னு. அடுத்தது இவங்களுக்கு போய் பார்த்துருவோம். நம்மளை எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா வளைச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சுற்றுறது தான் வேலை. யாருக்காவது ஏதோ உடம்பு சரியில்லாமல் போயிட்டே தான் இருக்கும். எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டேங்க. இவங்க எல்லாருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு மாத்திரை வாங்கினா தான் ஒரு திருப்தியாக இருக்கும் இவங்க எல்லாருக்கும். வலிக்கு மருந்து மாத்திரை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதோ கை கால் இடுப்பெல்லாம் எரியுதான், அது சுகரால தான் இந்த மாதிரி வரும்னு சொல்லி சொன்னாங்க. மாமியாருக்கு எக்ஸ்டெண்ட் மாத்திரை கொடுத்து மாத்திரை 3 நாள் போட்டு வாங்க, என்ன டெஸ்ட் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. உட்காந்துருக்கேன். நான் பார்க்கலாம் தான் பார்த்தேன். சரி வேணாம், நம்ம என்ன பார்க்க போகிறோம். இந்த மூக்கு அரிக்குது, மூக்கு அடைப்புக்காக நான் பார்க்கலாம் பார்த்தேன். என்னடா குள்ளாயி பாப்பாவுக்கு இது அரைச்சிட்டு இருக்கிறாங்க. இது சாப்பாடா போட்டு புரண்டி வச்சுச்சிங்க. அது எல்லாத்தையும் காட்டு, அதை கழுவி தூக்கி போடலாம். நல்லா எலிதான், எதுவுமே வைக்க முடியலங்க. போட்டு கரண்டி வச்சிருக்கேன் எல்லாத்தையும். அப்போ என்னடா கிளம்புறேங்க. ஃபுல்லாக எங்கே போனாலும் போவேன் தான் சொல்லுவா. போயிட்டு தேர் 3 மணிக்கான். காலையில் விநாயகர் தேர்லாம் முடிஞ்சிச்சான். இருந்தாலும் பார்க்கணும் ஒரு சின்ன ஆசை. போய் பார்க்க முடியுதா என்னன்னு தெரியல. அப்படியே பார்த்துட்டு அப்புறம் கோதுமை இருக்குன்னு சொன்னால, அதை எடுத்து வந்து அரைச்சிட்டு எங்கள் அம்மாயுமே மாவுலாம் கேட்டாங்க. போயிட்டு தூக்கிட்டு வர ட்ரை பண்ணும். அதுக்காக தான் கிளம்புறேன். போயிட்டுட்டா எல்லாம் குடும்பத்தோட வெளில வெயிலுக்கு இங்கே பாருங்க எங்கே உட்காந்துருக்காங்க, மரத்தடியில். அப்புறம் என்ன போட்டுட்டா சில சாவியை மறந்துட்டு வந்துட்டேங்க. பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் சாவியை மறந்துட்டு போயிட்டேன் அப்படிங்கிறா. வெளியிலே தான் நிற்கிறேன். கடைசியில் நான் வச்ச மரத்து நிழலில் தான் மிச்சம். அதுவும் இல்லைன்னா கதை அவ்வளோதான். தேரை பார்த்துட்டு போய் கிளம்ப வேண்டியதாங்க. பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேங்க. அழகிய காதலி அம்மன் தேரா எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. அடுத்தது சுடர் 36 வருஷத்துக்கு அப்புறம். 26 தானா? நான்லாம் இதுவரையும் தேரை பார்த்ததே இல்லைங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முன்னே பார்க்குறேன். செம்மையாக இருக்குது. பிள்ளைக்கு தான் கொடுத்து வைக்கலாம். அவங்க ஊரில் இல்லை, இருன்னு தான் சொல்லாமல் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. போகலான்னு வந்தேங்க. பசிக்குது, வீட்டையும் மூடி வச்சிட்டாளா. தேரை பார்த்ததே இல்லை. அந்த வீடியோவில் அப்படி சொல்ல, எங்கள் ஊரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் தேரெலாம் பார்த்ததில்ல. அது அம்பாரத்தில் தான் பார்த்துருக்கேன், வேற எங்கேயும் நான் போய் பார்த்ததில்ல. ரொம்ப பெருசாக இருக்குது. செல்லில் தான் பார்க்க நார்மலாக இருக்கும். சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக பார்த்துட்டு நானும் வந்துருக்கலாம் அப்படின்பா. தேர் எடுத்து விட்டாச்சுங்க. அடுத்து சாப்பாடு வாங்கிட்டுக்கிறேன். பிள்ளைய அரிசி வாங்கிட்டு சொன்னாங்க. அரிசி வாங்கிட்டு கிளம்ப. அரிசி அப்புறம் எங்கள் அம்மாயுமே தக்காளி வெங்காயம் எதுவும் இல்லைனாங்களா. அப்படியே போகிற வேலை வெங்காயம் வாங்கி வச்சுட்டேன் பையில். தக்காளி மற்றதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஏரியாவில் ஃபுல்லாக கரண்ட் இல்லைங்க. அம்மா டிராஃபிக்காக இருக்குது. தேர் போனதெல்லாம் கரண்ட் இல்லை. எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. போக முடியல எங்கேயுமே.
டே அதெல்லாம் சாமி இழுத்தப்ப இதை ஒட்டிட்டு கொண்டே. என்ன ஒட்டுது? ரத்தம் ரத்தம் எப்படி ஒட்டும்? இது என்ன இது என்ன இது என்ன? இங்க ராஜா கறி கடைக்கு போய் உட்காந்தாங்க. அப்புறம் கறி வெட்டு போது போட்டிருக்கோம். என்ன குள்ளாய் எல்லாரும் தூங்கிட்டாங்க. நானும் உட்காந்து பார்த்தேன். மணி 10:30 மேலே ஆயிடுச்சு. இது மேலே போய்ட்டு குளிச்சா தான் தூங்கலாம் போல. வண்டியில் ட்ராவல் பண்ணி வந்தது கசகசன்னு அங்கே தேர் இழுத்தப்பெல்லாம் செம்மையாக வந்து வேர்த்துருச்சு. செம்ம கூட்டங்க. ஆனால் அந்த வாட்டி இழுக்க முடியல. காலையிலே போகலான்னு தான் நினச்சேன். அப்புறம் எங்கள் அம்மாய்க்கும் மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு காட்டதில் லேட் ஆகிடுச்சு. அதனால் 2 தேரை மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் 3ஆவது தேர் போய் இழுத்துட்டேன். என்னன்னு தெரில, இப்போலாம் அந்த மாதிரி இந்த ஆன்மீக ரீதியாக கொஞ்சம் ஈடுபாடு இருக்குது. அதனால் போயிடுறேன். நான் ஒரு காலத்தில் இதெல்லாம் அவ்வளோ கண்டுக்க மாட்டேன். இன்னுமே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வெளிநாடு போயிட்டு வந்திருக்கான். அவன்கிட்ட நம்ம எதை போய் சொன்னோம்னா சாமி கிமிலே போடா என்னடா காமெடி பண்ணுறேன் அப்படின்ட்டுருவான். அது அவனோட பர்சனலு. நான் இப்படி இருக்கேன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. குள்ளாயெல்லாம் படுத்துட்டா. அந்த விலாகும் ஒன்றும் பெருசாக இருக்காது, சும்மா எடுக்கணும்னு எடுத்தேன். இந்த வீடியோ நாளைக்கு தான் போஸ்ட் பண்ணுவேன். இன்னொரு விலாகில் மீட் பண்ணலாம். பாய்ங்க.